கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு, தாக்குவதற்கு ஆயத்தத்தோடு விழித்தரு. 2 சாமுவேல் 5:24. முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலினை கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். நம்முடைய கர்த்தர் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவால்களிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக, நமக்காக யுத்தம் பண்ணும்படியாக தம்முடைய சிங்காசனத்தை விற்று எழுந்தருளி பூலோகத்திற்கு இறங்கி வருகிறார். ஆபகுக் 3:13 படி, முது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தனின் ரட்சிப்புக்காகவுமே புறப்பட்டீர் என்ற வார்த்தையின்படியாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட ஜனத்தை விடுவிக்கும்படியாக அவர் யுத்தம் செய்ய வருகிறார். அப்படியாக ஏசாயா 42:13 படி, கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். அவர் நமக்காக தென் திசை சுழல் காட்சிகளோடு கடந்து வருகிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய யுத்தத்திலும் ஒவ்வொரு விதமான நிபந்தனைகள் வேதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று கொடுக்கப்பட்டது. அவைகளை கவனமாக கடைபிடித்த போது கர்த்தருடைய ஜனம் வெற்றியை சுதந்திரித்தது. கர்த்தர் எப்பொழுது புறப்படுவார் என்று நமக்கு தெரியாததால் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு விழித்திருக்க வேண்டும். சோம்பலாக அசதியாக இருக்கக்கூடாது. போருடைகளை தரித்து கொண்டு விழித்திருந்து கர்த்தரின் வருகைக்காக காத்திருக்க வேண்டும். பொதுவாக யுத்தத்தில் நிற்கும் வீரர்கள் யுத்த களத்தில் கமாண்டர் அல்லது மேல் அதிகாரிகளின் உத்தரவுக்காக காத்திருப்பார்கள். கமாண்டர் உத்தரவு கொடுத்த உடனே தங்களிடத்தில் இருக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தி யுத்தம் செய்வார்கள். கர்த்தருடைய யுத்தத்தின் படை தளபதி சேனைகளின் கர்த்தராகிய நம் ஆண்டவர். அவர் புறப்படு என்று சொல்லும் வரைக்கும் ஆயத்தத்தோடு காத்திருப்பது மிகவும் அவசியமான ஒன்று. 2 சாமுவேல் 5:17-25 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது, தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தீர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அவர்கள் யுத்தம் செய்யும்படி ரெப்பாயும் என்ற பள்ளத்தாக்கில் பரவியிருந்தார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீது கர்த்தரையை சார்ந்திருந்தபடியால் தான் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்த போதிலும் அவர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கடந்து சென்றார். 2 சாமுவேல் 5:19 பெலிஸ்தீருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். கர்த்தருடைய வழி நடத்துதலை அனுதினமும் பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்தவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய சத்தத்தை தாவீதை போல் அடையாளம் கொண்டு கொள்ள முடியும். தாவீது பகால் பிராமிசுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடை பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். எப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை முன்னிட்டு யுத்தம் செய்கிறார்களோ அதே போலவே விக்கிரங்களை பின்பற்றுகிற பெலிஸ்தியர் தங்கள் யுத்தத்தில் தங்கள் விக்கிரங்களை கொண்டு சென்றார்கள். பகால் பிராசிமில் பெலிஸ்தியர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுற்றெரித்தார்கள். தோற்று போகிற சத்துருக்கள் திரும்ப திரும்ப யுத்தத்திற்கு கடந்து வருகிறார்கள். 2 சாமுவேல் 5:24-25 வரை உள்ள வார்த்தைகளில், மறுபடியும் ரெப்பாமிலே பெலிஸ்தர் பாளையம் இறங்கினார்கள். மறுபடியும் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். தாவீது இந்த யுத்தத்தில் விழித்திருந்து போருடைகளை தரித்து அமைதியாக எப்பொழுதும் முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சல் வரும் என்று காத்திருக்க வேண்டியிருந்தது. இரைச்சல் வந்தவுடனே சத்துருக்களுக்கு எதிராக சென்று அவர்களை முறியடித்து துரத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய யுத்தங்களை நமக்கு முன்னின்று சேனைகளின் அதிபதியாக பராக்கிரமசாலியாக நடத்துபவர் கர்த்தர். எப்பொழுது புறப்பட வேண்டும், எப்படி யுத்தம் செய்ய வேண்டும், எந்த வழியை கடந்து செல்ல வேண்டும் என்பதற்கு அவரிடத்திலிருந்து நம் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்யும் போது மாத்திரமே சத்ருவை நாம் ஜெயிக்க முடியும். போர் உடைகளையும் யுத்த ஆயுதங்களையும் தரித்து முசுக்கட்டை செடியின் இறைச்சலுக்காக அமைதியாக நின்று கர்த்தர் பின்னால் நாமும் சென்று யுத்தம் செய்யும் போது சத்ருவாகி பிசாசையும் அவன் சேனைகளையும் ஜெயித்து துரத்தக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். அமேன். ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய எங்கள் கர்த்தாவே, பிசாசின் தலையை நீர் நசுக்கி ஜெயமெடுத்தது போல நாங்களும் யுத்தம் செய்யவும் சத்ருவை ஜெயித்து துரத்தவும் எங்களுக்கு
முன்பாக நீர் கடந்து செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பகால் பிராசிம் அனுபவங்களை எங்கள் வாழ்க்கையில் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.